நான் பேக்கிங் ஸ்டார்ட் பண்ண டைமில் எனக்கு கேக் எல்லாம் டிசைன் பண்ணுறதுக்காக எனக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தது ரெண்டு நாசில் தான். எந்த ஒரு கேக் ஆர்டர் வந்தாலும் இந்த 2 நாசிலையும் தூக்கிடுவேன். ஒன்று வந்துட்டு 1M நாசில், இன்னொன்று 2D நாசில். இப்போ இந்த டிசைன் போட்டுட்டு இருக்கிறது 1M நாசில் யூஸ் பண்ணி தான். இந்த நாசில் யூஸ் பண்ணி எப்படி டிசைன் பண்ணாலுமே பார்க்க ரொம்ப அழகாகவே இருக்கும். இதில் டிசைன் பண்ணுறதுக்கு நம்ம எடுக்கக்கூடிய க்ரீம் வந்து நல்ல ஸ்மூத் கன்சிஸ்டன்சியில் இருக்கணும். எதுவும் ஏறி இருக்கக்கூடாது, ஓவர் பீட்டாக இருக்கக்கூடாது. ஆர்டர்ஸ் அதிகமாக இருக்கிற நாள்லையும் இதே மாதிரி இந்த நாசில் யூஸ் பண்ணி சிம்பிளாக ஏதாவது டிசைன் போட்டு முடிச்சிருவேன். அன்னைக்கு இது கூடவே வேறு டெண்டர் கோகனட் ஃப்ளேவர்லையும் கேக் ஆர்டர் இருந்துச்சு. எங்களுக்கு இப்போ கிறிஸ்மஸில் இருந்து மோஸ்ட் மூவிங்காக இருக்கக்கூடிய ஒரு கேக்குனா அது வந்துட்டு இந்த டெண்டர் கோகனட் தான். இது வந்துட்டு 2 kg வெயிட்டில். இதோட டாப்பில் வந்துட்டு நான் க்ரீம் யூஸ் பண்ணி டிசைன் பண்ணுறது கிடையாது. இந்த மாதிரி சாக்லேட் கெனாஷ் வச்சு மோஸ்ட்டாக எங்களோட டெண்டர் கோகனட் கேக்குக்கு வந்து இந்த டிசைனாக தான் இருக்கும். இந்த மாதிரி சாக்லேட் கெனாஷ் யூஸ் பண்ணி தான் ஏதாவது சிம்பிளாக ஒரு டிசைன் கொடுத்து எடுத்துப்போம். ஏன்னா க்ரீம் யூஸ் பண்ணுறதை விட இந்த சாக்லேட்டும் கூட மிக்ஸ் ஆகி வரும்போது அந்த கேக்கோட டேஸ்ட் வந்து ரொம்ப சூப்பராக இருக்குது. யாராச்சும் கஸ்டமைஸ் பண்ணி இந்த டிசைன் தான் வேணும்னு கேட்டால் மட்டும்தான் அந்த டிசைன் மாட்டுவோம். மற்றபடி எங்களோட எல்லா கேக்ஸ்லையுமே இந்த டிசைன் தான் இருக்கும் டெண்டர் கோகனட்டுக்கு. அன்றைக்கி இது கூட வேறையும் 1 kgயில் வெயிட் வர்ற மாதிரி டெண்டர் கோகனட் கேக் இருந்துச்சு. ஒன்று வந்து மார்னிங்கே கேட்டிருந்தாங்க, பட் அவங்க இது வரைக்கும் டெலிவரி வாங்க வரல. அது பாக்ஸில் போட்டு ஃபுல்லாக பேக் பண்ணி ரெடியாகவே வச்சுருந்தோம். 3 years முன்னாடி பேக்கிங் ஸ்டார்ட் பண்ண டைம்லேருந்தே இந்த மாதிரி எங்களோட நேம் போட்டு ஒரு பாக்ஸை ரெடி பண்ணுங்கிறது ரொம்ப ஆசையாக இருந்து இந்த கிறிஸ்மஸுக்கு தான் அது நடந்துச்சு. இதுக்கு கூடவே வேறு ப்ரௌனி ஆர்டர்ஸும் இருந்துச்சு. ஒரு 1/2 kg ட்ரிபிள் சாக்லேட் ப்ரௌனி, அப்புறமா ஒரு 250 grams பிளெயின் ப்ரௌனி. அது வந்துட்டு ஹார்ட் ஷேப்பில் கேட்டிருந்தாங்க. ரெண்டுமே ப்ரௌனி ஸ்லாபாக தான் கேட்டிருந்தாங்க. ரெடி பண்ணி எடுத்துட்டு அதுக்கு மேலே சாக்லேட் கெனாஷ் வச்சு டிசைன் பண்ணி எடுத்தாச்சு. ஸ்கொயர் ப்ரௌனியில் வந்துட்டு ஹாப்பி பர்த்டேங்கிற ட்ராப்பரும் வச்சு சிம்பிளாக ஒரு பட்டர்ஃப்ளையும் வச்சு இதை டிசைன் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இது வந்துட்டு ட்ரிபிள் சாக்லேட் ப்ரௌனி. இதில் ஃபில்லிங்ஸுக்காக தனி கோவச்ச சாக்லேட் மட்டும் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். ப்ரௌனியில் எவ்வளோ சாக்லேட் கெனாஷ் யூஸ் பண்ணாலும் அதோட டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லாவே இருக்கும். அக்ஷய ப்ரௌனி வந்துட்டு ஆனிவர்சரிக்காக கேட்டிருந்தாங்க. அதையும் இதே மாதிரி டிசைன் பண்ணி ஆனிவர்சரி டாப்பரும் வச்சு சிம்பிளாக அதையும் முடிச்சாச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்துன்னா மறக்காமல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். பை.